exercise 2.9 la fifth sum, the sum of the squares of the first n natural numbers is 285. என்ன கொடுத்திருக்காங்க, sum of squares of first n natural number வந்து 285 அப்படினு கொடுத்திருக்காங்க. next while the sum of the cubes is 2025. sum of cubes of first n natural number வந்து 2025 அப்படினு கொடுத்திருக்காங்க. அப்படினா என்னோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது அந்த இடத்துல क्वेश्चन கொடுத்திருக்காங்க. சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் given என்னன்னு ரைட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் the sum of squares of first n natural number அதை எப்படி ரைட் பண்ணலாம்? 1 square plus 2 square plus 3 square plus etc plus n square ரைட் பண்ணலாமா? sum of squares of first n natural number. ஓகேங்களா? அதோட ஆன்சர் வந்து 285. இது ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் while the sum of their cubes is 2025. first n natural numbers உடைய cubes வந்து 2025. அதாவது 1 cube plus 2 cube plus 3 cube plus etc plus n cube is equal to 2025 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அண்டர்ஸ்டாண்டா? இது ஈக்குவேஷன் நம்பர் 1, ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படின்னு வெச்சுக்கோ. சரி, இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 1ல வந்து என்ன பண்றோம் அப்படினு பாத்தீங்கன்னா, இது வந்து ஃபர்ஸ்ட் sum of squares of first n natural number. இதோட ஃபார்முலா வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா n into n plus 1 into 2n plus 1 divided by 6. இதோட ஃபார்முலா இது is equal to 285. கரெக்ட்டா? நெக்ஸ்ட் cubes sum of cubes of first n natural number உடைய ஃபார்முலா நமக்கு தெரியும் இல்லையா? இதோட ஃபார்முலா வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா n into n plus 1 by 2 whole square. கரெக்ட்டா? is equal to 2025. அப்போ இது வந்து என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணலாம். இங்க ஸ்கொயர் இருக்கு, ரைட் சைடு சென்ட் பண்ண என்ன ஆயிரும், ஸ்கொயர் ரூட் ஆயிருமா? n into n plus 1 by 2 is equal to square root of 2025 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? இந்த 2025 ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். ஓகேங்களா? தெரியலனாலும் உங்களுக்கு ஷார்ட்கட் இருக்கு, அதை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபை பண்ண முடியும். ஓகேங்களா? 25 ரூட் எடுத்த 5 consecutive numbers 2 5s are 4 5s are 20, அப்போ 45. ஸோ 45 into 45 தான் 2025. ஓகேங்களா? இது ஷார்ட்கட் இருக்குது. இல்லைனா நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், ஸ்கொயர் ரூட் மெத்தடு இல்லைனா வந்து லாங் டிவிஷன் மெத்தடு ஏதாவது ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் வந்து கிடைக்கும். ஸோ 45 into 45 ஸ்கொயர் ரூட்டாக எடுத்தோன்னா கிடைக்கும் 45 வந்து கிடைக்கும். அதாவது n into n plus 1 by 2 இதோட ஆன்சர் வந்து 45. ஓகேங்களா? இப்போது இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு வச்சுக்கோ. இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 3 வந்து நான் ஆல்ட்ரு பண்ண போகிறேன். எப்படி ஆல்ட்ரு பண்ணுறேன்னு பாருங்கள். n into n plus 1 into 2n plus 1 இருக்கு இல்லையா, அதையும் அப்படியே வச்சுக்கிறேன் பை 6 இருக்கு இல்லையா, இதை எப்படி பிரிக்கலாம்னா 2 3s are 6ன்னு பிரிக்க முடியும். கரெக்டாக? is equal to 285. இப்போ இதை நான் எப்படி பிரிக்கிறேன்னு பாருங்கள். n into n plus 1 by 2 இது தனியாகவும் into 2n plus 1 by 3 இது தனியாகவும் நான் பிரிச்சுக்கிறேன். பிரிக்க முடியும் இல்லையா? எஸ். இப்போ n into n plus 1 by 2 ஓட வேல்யூ என்னது? 45. அப்போ இங்கே வந்து ரீப்ளேஸ் பண்ணுவோம். ஸோ 45 into 2n plus 1 by 3 is equal to 285. ஓகே, இப்போ 3 45 கேன்சல் பண்ண முடியும் 3 டேபிளில். 1 3 is 3, 15 3s are 45. ஸோ 15 வந்து ரைட் சைட் சென்ட் பண்ண ஆகும், டிவைட் ஆகுமா? இப்போ 2n plus 1 is equal to 285 divided by 15. ஓகே, இதை கேன்சல் பண்ணலாம். என்ன டேபிளில் பண்ணலாம்? 15 டேபிள்லேயே பண்ண முடியும், இதனால் 5 டேபிளில் பண்ணலாம். 3 5s are 15, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 5s are 25, பேலன்ஸ் 3 35, 7 5s are 35. இப்போ 57 by 3 கிடைக்கும். இதையும் வந்து 3 டேபிளில் கேன்சல் பண்ண முடியும். 1 3 is 3, 1 3 is 3, balance 2 27, 9 3s are 27, so we get 19 கிடைக்கும். 2n plus 1 is equal to 19. இதில் வந்து 2n வச்சுட்டு 1 ரைட் சைட் பண்ண ஆகும், மைனஸ் ஆகும். அப்போ 2n is equal to 19 minus 1 18. இப்போ n is equal to 18 by 2 we get 9. அப்போ என்னோட வேல்யூ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 9 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? That's all.